பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சென்னை தீவுத்திடல்ல நடக்கிற மிராக்கிள் ஃபெஸ்டிவல்ல நம்ம இருக்கிறோம். சோ இன்னைக்கு வந்து செகண்ட் டே மிராக்கிள் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. சோ ஷைனி, நேத்து வந்து ஃபர்ஸ்ட் டேல நீ எப்படி ஃபீல் பண்ண? ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று தினத்தில் நானும் கலந்து கொண்டேன். நிறைய ஜனங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து இந்த அற்புத பெருவிழாவில் அவங்க கலந்து கொண்டாங்க. ஆண்டவர் இடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை மட்டும் இல்லாம நிறைய அற்புதங்களையும் அவங்க பெற்று சென்றாங்க. இன்னைக்கு ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி பரபரப்பா நிறைய ஆயத்தங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் திரள் கூட்டமா வந்து நிறைய இடங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் வந்து பயங்கரமான காரியங்களை நம்ம தேவன் பண்ண போறாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ வரும்போது வந்து துக்க முகத்தோட சமாதானம் இல்லாம வராங்க. ஆனா அவங்க திரும்ப போகும்போது ஒரு அற்புதத்தோட தான் வந்து போறாங்க. ஸோ இன்னைக்கும் வந்து நம்ம வந்து உள்ள என்னென்னலாம் காரியங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு நாங்க காண்பிக்க போறோம். ஸோ போலாமா? வாங்க. ஓகே, வாங்க போலாம். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர். சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தை ஆண்டவரே இந்த எல்லை முழுவதும் இன்னும் ஒரு வீசை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத பலவான இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது முந்தி கட்டுகிறோம். ஆண்டவரே, கொஞ்சம் பேர் விசுவாசத்தோடு கொடை கொண்டு வந்தாங்களா? அவங்களுடைய விசுவாசத்தை நான் கனப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சம் அனுமதிச்சார். ஆனால் மெஜாரிட்டி விசுவாசத்தோட கொடை இல்லாமல் வந்திருக்கிறீங்க. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். நீ பயப்படாதே, நான் உயிரோடு கொடை இருக்கிறேன். சாத்தானை ஜெயித்து பிசாசின் வல்லமையை சிலுவையிலே உரிந்து அவனை காலின்களை நசிக்கன ஆண்டவராகிய இயேசு நான் உயிரோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே. இரவு நேரம் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த துக்கம் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களாம். மகதலேனா மரியாளை சந்தித்து, மகளே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? ஏன் உன் கண்களிலே கண்ணீர்? ஏன் உன் முகத்திலே துக்கம்? ஏன் நீ கலங்கின உள்ளத்தோடு வந்திருக்கிறாய்? நான் உயிரோடு கூட இருக்கிறேன். உன்னை நேசிக்கிற இயேசுவாகிய நான் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட இருக்கிறேன். இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே நீங்க எனக்கு வேண்டும், உயிரோடு இருக்கிற இயேசு எனக்கு வேண்டும், மரித்த தெய்வங்கள் எனக்கு வேண்டாம், கற்பனை தெய்வங்கள் எனக்கு வேண்டாம், பொல்லாத மனிதர்கள் எனக்கு தெய்வமாக வேண்டாம். ரெண்டு வருஷமாக நான் நேற்று ப்ரேயருக்கு வந்திருந்தேன். நான் சொல்லி அழுதேன், இந்த மாதிரி என் பாப்பாவை நான் மச்சின குழந்தை நான் கூட்டிகிட்டு வரேன், இவ பேர் சொல்லி அழைக்கணும், இவருக்கு இருக்கிற பலவீனம் எல்லாம் போகணும்னு சொன்னேன். ஆனால் இவளை கூப்பிடுறது வந்து தர்ஷினின்னு தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவ தர்ஷினின்னு சொன்னீங்க. அவளுக்கு சொன்ன உடனே இந்த நடுமுது எல்லாமே அவளுக்கு நடுக்கம் கொடுத்தது. அப்படியே தர்ஷினி, தர்ஷினி, தேவ தர்ஷினி என்பது மொழி பெயர். தர்ஷினி என்று உன்னை அழைக்கிறாங்க. ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே தர்ஷினி, உன் முதுகு எலும்பு பாதிக்கப்பட்டு நடக்க கூட பலனற்ற நீ வந்தாய். அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இப்பொழுது உனக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. உங்க பேர் என்ன? தேவதர்ஷினி. தேவதர்ஷினியா? கஷ்டப்பட்டீங்களா வலினால? ஏசப்பா தொட்டாங்களா? இப்ப என்ன நடந்துச்சு? ஓகே ஓகே, வலி எல்லாம் போயிட்டு பாருங்க. அவங்க ஜெபிச்சிருக்காங்க, முழு பேரை சொல்லி சுகமாக்கணும்னு.
இந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை இயேசு தொட்டு விடுதலை கொடுத்தினார். பெயர் சொல்லி அழைத்து வலி எடுத்துருந்தது. நீங்கள் நான் வரும்போது நான் வேண்டேன், என் கால் நல்லா சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் பேர் கூப்பிட்டீங்க, கூப்பிட்டோம். ஆண்டவருக்கு கூட ஆளுக்குடி தோத்திரம் ஆண்டவரே. என்ன பேரு? சந்தன மேரி. சந்தன மேரி. நீங்க தானா? ஆண்டவர் பெயர் சொல்லி குணமாக்கிட்டாரு. சந்தன மேரி, ஆண்டவருடைய கரமுனை தொடுகிற மகளே சந்தன மேரி, இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறாரு. உங்களுடைய கால்களை ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறாரு. எலும்புகளில் நரம்புகளில் இருக்கிற பிரச்சனை நீங்குகிறாரு. கால் வீக்கத்தோடு வந்தீர்கள், அந்த வீக்கம் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்து வரேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த லெஃப்ட் சைடில் ஒரு வலி வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி வரும். ஆனால் நான் எந்த டாக்டர்கிட்டையும் போகல, அழுத்தி இப்படி விட்டுட்டே இருப்பேன் அந்த வலிக்காக. இது பயங்கரமான ஒரு வலி வந்தது. உள்ள ஒரு சின்ன ஒரு கட்டி உருள்ற மாதிரி பயங்கர வலி திடீர்னு அந்த இடத்துலேருந்து அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்த வலி அந்த கட்டி எடுத்த மாதிரி ஒரு உணர்வு. இந்த இடம் பள்ளமாகவே ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஐயா. ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க ஆண்டவர். அந்த இடமே பள்ளமாயிட்டு கட்டி ஆண்டவர் எடுத்துட்டார். எவ்வளவு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். அவங்க காவல்துறையில பணி செய்யறவங்க நல்ல கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நான் பைக்லேருந்து விழுந்ததுனால ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டு L4 L5 டிஸ்க் விலகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எத்தனையோ டாக்டர்களை நான் பார்த்தேன், ஆனாலும் சரியாகலை. என்னால் உட்கார முடியாது, குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது, ட்ராவலாம் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இதனால் நான் மறித்து கூட போயிடலான்னு சொல்லி அநேக நேரத்தில் நான் யோசிச்சிருக்கிறேன். எங்கள் பையன் இந்த கூட்டத்தை கூப்பிடும்போது கூட நான் அழுகுறேன். என்னால் முடியலடா, என்னை புரிஞ்சுக்கோ, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, அத்தனை அவர் என்னால் உட்கார முடியாது, நான் வரல, நீங்கள் போங்கன்னு சொன்னேன். ஆனாலும் நான் கஷ்டப்பட்டு விருப்பம் இல்லாததான் இந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கினேன். ஐயா அவங்க ஜெபம் பண்ணுறப்ப சொன்னாங்க, உங்கள் முதுகு தண்டு பகுதி பாதிக்கப்பட்டு இருக்குது டெய்ஸி அப்படின்னு சொல்லி. டெய்ஸி, ஆண்டவருடைய கரமுனை தொடுகிற மகளே டெய்ஸி, ஆண்டவருடைய வல்லமை உன்னுடைய எலும்புகள் நரம்புகளுக்குள் இறங்குகிறாரு. மிகவும் பாதிக்கப்பட்டு நீ நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டதனாலே கலங்கினாய். இயேசுடைய வல்லமை தொட்டு விடுதலை தருகிறாரு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி பொழுதேன். அப்பொழுது எனக்கு எந்த வலியுமே இல்லை, ரிலாக்ஸா இருக்குது, நல்லா நிக்கிறேன். நான் எத்தனை வருஷமா இருந்த வலி? 3 வருஷமா நான் கஷ்டப்பட்டேங்க ஐயா. நல்லா இருந்துச்சு ப்ரேயர், நிறைய அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா மழை வந்துட்டே இருக்கும் போது நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அங்கிள் நின்ற உடனே அந்த ஸ்பாட்லேயே மழை நின்றுடுச்சு. அதனால் ஏசப்பா கொடான கொடி நன்றி. மழை வர மாதிரி இருக்கும்போது கர்த்தர் வானத்தை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினேன். அதே மாதிரி அங்கிள் நின்ன உடனே மழை நின்றுடுச்சு. நிறைய பேர் கொடையோடு வந்திருந்தாங்க. மழை வரும் போல் அதிகமாக அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுடுச்சு. அற்புதம். மழை சரியான மழை அடிக்கும், நம்ம பயந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அந்த மழை நிறுத்தி ஜபத்தை நல்லா நடக்க உதவி செய்தார். யூரின் இன்ஸ்பெக்ஷனோட வந்தேன் நான். அப்படி பாடலாம் நனைஞ்சு போட நிற்க முடியாத சேரில் தான் உக்காண்டிருந்தேன். ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி ஜபம் பண்ணார். இந்தமாரி உங்களுக்கு எல்லாமே சுகம் கிடைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்கள்லாம் சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல விடுதலை கிடச்சிது. அவருக்கு கொடான கொடி சோத்திரம்.